மாசம் செக்ஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வேஸ்ட் இயர்போனை பார்க்க போறோம்னு நினைச்சுக்கிறாதீங்க. இல்ல பழசத்து கொண்டு வா. இதுதான் போட் ராக்கர்ஸ் 400. இந்த ஹெட்போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது பக்கத்துல இருக்கிற இந்த மாதிரிக்கு நோட்டிபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்படியே லைக் போட்டுருங்க. வீடியோ கொடுக்கலாம். ராக்கெட் 400ஓட ஓவர்லுக் பார்த்துருவோம். இந்த ஹெட்ஃபோன் சூப்பரா இருக்கு. ஸ்டைல பார்த்தாலே தெரியுது சூப்பரா இருக்கும்னு. லைக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, நம்ம இந்த போட் ராக்கர்ஸ் இந்த கேஜெட் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட சில பிள்ளை நோட்டிபிகேஷன்ஸும் அதுக்கப்புறம் இதோட டெக்னாலஜியும் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதுல பேட்டரியை ஏற்றிக்கலாம். ரீசார்ஜபிள் பேட்டரி தான். அதுக்கப்புறம் இது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நிற்கும். ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் தான் இந்த இது யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது மியூசிக்கை வச்சு வயர்லெஸ்ஸாகவே இந்த ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி இது விளையாடலாம். பாட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் இது மைக்ரோஃபோனாக யூஸ் பண்ணுது. வித் வால்யூம் அண்ட் கண்ட்ரோல். வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியும். சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதோட இருக்கிற அந்த சாஃப்டான இயர் கப்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காதில் போட்டோன்னே அப்படியே பெட்டு மணிக்கு இருக்கும். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதோட பார்த்தோம்னா இது ஈஸியாக இப்போ யாராச்சும் ஃபோன் போடுறாங்கன்னு தெரிஞ்சோம்னா ஈஸியாக அதில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் நமக்கு நானே ஃபோன் யாராச்சும் போட்டாங்கன்னா அந்த இதுலேயே ஃபோன் பேசிக்கலாம். அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனை நம்ம சார்ஜ் போட்டோம்னா 2 மணி நேரத்தில் ஏறிடும். அதுக்கப்புறம் இதை சார்ஜ் போட்டுட்டு விளையாடாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யூஸ் பண்ணாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு 100 மணி நேரம் இது நிற்கும். அதுக்கப்புறம் அவங்கன்னா பாட்டு கேட்குறவங்களுக்குலாம் 8 ஹவர்ஸ் வரைக்கும் தான் நிற்கும். அதுக்கப்புறம் சார்ஜ் இறக்கிடும். சார்ஜ் போட்டு 2 மணி நேரம் கழிச்சு நல்லா பாட்டு கேட்கலாம். ஓகே गाइस, இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். என்ன இருக்குன்னு எனக்கு கூட தெரியாது. ஓகே, எடுத்து பார்த்துக்குவோம். இதான் நம்ம ஹெட்ஃபோன். அதுக்கப்புறம் இதோட வயர்ஸ், அதுக்கப்புறம் இதோட சார்ஜிங் வயர், இதோட இன்ஃபோ, அதுக்கப்புறம் இதோட வாரண்டி. ஓகே, இதை பார்ப்போம். இதான் நம்ம வாரண்டி கார்டு. போட் ராக்கர்ஸோட வாரண்டி கார்டு. இதில் நம்ம பிடிச்ச பிளேயர் ஹர்திக் பாண்டியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட சைன் கூட இந்த இடத்துல ஓரமாக போட்டிருப்பாங்க. இந்த வாரண்டி கார்டை பார்க்கணுன்னே ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை வேணால் என் ரூமில் ஒட்டிடலாம். நல்லா இருக்கு. ஓகே गाइस, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, அடுத்து இந்த போட் ராக்கர்ஸோட இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே போட்டிருப்பாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அதுன்னு. இது வேணா படிக்கணும்னா அதை பாஸ்போர்ட் படிங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இதை பார்ப்போமா. பின்னாடியில் எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன். இது நம்ம மெயினாக படிக்க வேண்டிய ஒன்று. இதில் அதை எப்படி சார்ஜ் பண்ணுறது, எப்படி என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு போட்டுருப்பாங்க. ஓகே गाइस, அடுத்து இப்போ உங்களுக்கு இந்த போட் ராக்கர்ஸ் சார்ஜ் தீர்ந்து போச்சு, அந்த 8 மணி நேரம் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த ஆக்ஸ் பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்தாங்க. இந்த ஆக்ஸ் பின்னை நீங்கள் இது கூடயும் ரொம்ப நீளமாக இருக்குல்ல, இதையும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பாட்டு கேட்கலாம். ஓகே, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதோட சார்ஜிங் கேபிள். இப்போ உங்களுக்கு அந்த 8 மணி நேரம் முடிஞ்சு வச்சு இன்னொரு வாட்டி சார்ஜ் போடணும்னா இது வச்சு சார்ஜ் போடணும். ஏன் சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த அடாப்டரில் இதை சொல்லி இதை அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனில் மாட்டிக்கலாம். ஓகே, மெயின் பிக்சர் இதான் உங்களோட ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன் பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது எனக்கு வாய்ப்பு. இதுதான் நம்ம அந்த ப்ளே, பாஸ், அதுக்கப்புறம் ஓட்டி விடுற பட்டன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா பக்கமும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்படி மடக்கிக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நீளமாக கூட ஆக்கிக்கலாம், நீளத்தை குறைச்சிக்கலாம். ஓகே, இதான் இது. ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு PUBG கேம் பிளே பார்க்க போகிறோம். ஓகே गाइस, கேம் பிளே போகலாம். இதை ஒன்று சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கேமரா க்ளோஸ்அப்பில் கொண்டு வாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ், ப்ளே, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்யூம் அதெல்லாம் பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை இதை கொஞ்சம் லைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா பவான்னு ஒரு சவுண்டு அப்படியே ப்ளூ கலரில் லைட் எரியும்.
அது இப்படி லைட் இருந்துச்சுன்னா இது ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே கேஸ், இது எப்படி ப்ளூடூத் கூட பேர் பண்ணுறதுன்னு காமிப்போம். இந்த ஃபோன் கூட இதை எப்படி ப்ளூடூத்தில் பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை எப்படி போட் ராக்கர்ஸ் ஆன் பண்ணுறதை காப்போம். இந்த பாஸ் பட்டன் இருக்குல்ல, இதை அழுத்திக்கிட்டே இருங்க. அழுத்தினோடனே இந்த இடத்துல வந்து இந்த ஹோலில் வந்து ப்ளூ கலர் லைட்டு தெரியும் உங்களுக்கு. லைட் தெரிஞ்சோடனே ஆன் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஃபோனில் பேர் பண்ணணும்னா இருக்கவே இருக்கு உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க. இது வந்து சாம்சங் கேலக்ஸி J7 Pro. ஓகே, இதுக்குள்ள போவோம். இதில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் அப்படியே ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே கனெக்ஷனுக்கு போய்க்கோங்க. கனெக்ஷனில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துன்னு இருக்கும். டேர்ன் ஆன் டேர்ன் ஆன்னு கொடுங்க. டேர்ன் ஆன் பண்ணோடனே இங்கே போட் ராக்கர்ஸ் 400 வரும். ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பேர் டிவைஸில் வரும், இல்லைன்னா நீங்கள் அவைலபிள் டிவைஸில் வரும். இப்போ சாம்சங் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படியே போட் ராக்கர்ஸ் 400 பேர் பண்ணிடுவோம். கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரிக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் பேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம மியூசிக் போவோம். ஓகே கைஸ், நம்ம NCSலேருந்து ஒரு பாட்டு கேட்போம். இதில் இது பார்த்தீங்களா, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அந்த ஹெட்ஃபோன் வெளியில இருந்து கேட்டதுனால தான் இந்த பாட்டு உங்களுக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். இதே நீங்க இந்த ஹெட்ஃபோன் போட்டு இந்த பாட்டு கேட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். பேஸ் திருக்கி விட்டுருப்பாங்க. ஓகே கைஸ், போட் ராக்கர்ஸ் 400 பிரைசிங் ரேட் என்னன்னு பார்ப்போம். அமேசான்ல வந்து 1400 வச்சிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்ல வந்து 1700 வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச ரேட்டோ, உங்க பட்ஜெட் எவ்வளவோ பார்த்து இந்த போட் ராக்கர்ஸ் 400 வாங்குங்க. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுடுவோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ முடிச்சுடுவோம். ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ்.